இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேதவசனம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஒரு தகப்பன் தன் சிறு மகனிடம், மகனே, நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன், நீ பயப்படும் பொழுது எல்லாம் இருப்பேன் என்றார். சிறுவன் தன் தகப்பனாரை அதிகமாய் நேசித்தான். எங்கு சென்றாலும் தன் தகப்பனாரை அழைத்து செல்வது அவனது வழக்கம். சிறுவன் வளர்ந்தான். அவன் உயர் படிப்பிற்காக வட இந்தியா செல்ல வேண்டி இருந்தது. அவன் தனியாய் செல்ல தீர்மானித்தான். தன் தகப்பனிடமும் அனுமதி வாங்கினான். குறிப்பிட்ட நாள் வந்தது. அவன் ரயிலில் ஏறும்போது மகனின் சட்டை பையில் ஒரு துண்டு சீட்டை தகப்பனார் வைத்து, உனக்கு பயம் வரும்போது இந்த காகிதத்தை எடுத்து வாசி என்றார். ரயில் புறப்பட்டது. மகன் ரயிலின் ஜன்னல் வழியாக இயற்கை அழகை ரசிக்க ஆரம்பித்தான். நேரம் சென்றது. சுற்றிலும் இருள் சூழ்ந்து ரயிலில் விளக்கு போடப்பட்டது. தன்னை சுற்றிலும் பார்த்தான். புதிய மனிதர்கள் இருப்பதை கண்டான். பயம் அவன் உள்ளத்தில் வந்தது. அவன் தகப்பன் அவன் பையில் சொருகிய காகிதத்தை வேகமாய் எடுத்து வாசித்தான். அதில் இப்படி எழுதப்பட்டிருந்தது: மகனே, பயப்படாதே. இந்த ரயிலில் நீ இருக்கின்ற பெட்டியின் அடுத்த பெட்டியில் நான் பயணம் செய்கின்றேன். மகனுக்கு புது தெம்பு மனதில் தோன்றியது. பயம் நீங்கியது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன் வீட்டிலிருந்து தனிமையாக தன் மாமன் வீட்டிற்கு செல்லும் போது இரவு ஒரு கல்லை எடுத்து தனக்கு தலையணையாய் வைத்து நித்திரை செய்யும் போது ஒரு கனவை காண்கின்றார். ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தனர். அந்த ஏணியின் மேலாக கர்த்தர் நின்று, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். ஆம், ஆண்டவர் இன்று நம் அருகில் இருக்கின்றார், அதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பதை அறியாமல் உணராமல் இருப்பதால் தான் அநேக வேளைகளில் பயம் நம்மை கவ்விக்கொள்கிறது. எனவே பயப்படாமலும் கலங்காமலும் இருப்போம். அவர் நம்மை கைவிடுவதில்லை. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் அருகில் நீர் இருப்பதால் நன்றி. நீர் எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் எங்கள் ஒவ்வொருவரையும் கைவிடாமல் காப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.